பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் நம்ம செய்யக்கூடிய இந்த சில தவறுகள்னால பலாயிரம் கோடியை இன்வெஸ்ட் பண்ணி புது புது ரிசர்ச் உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த ரிசர்ச் எல்லாம் பண்ணி ஒரு ட்ரக் ரெசிஸ்டன்ட் உருவாயிடுச்சுன்னா ஒரு ஸ்ட்ரெயின் ஆஃப் பாக்டீரியா வைரஸ்க்கு அதுக்கு எகெயின்ஸ்டா இன்னொரு ஆன்டிபயோட்டிக்ஸையோ ஆன்டிவைரல் ட்ரக்ஸையோ உருவாக்குறதுக்கான ஆராய்ச்சிகள்ல ஈடுபட்டு இருக்காங்க. அந்த ட்ரக்ஸ் எல்லாம் மார்க்கெட்டுக்கு வரும்போது அதோட பிரைஸ் ரொம்ப எங்கேயோ இருக்கும், நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். இன்னைக்கு ட்ரக் ரெசிஸ்டன்ட் இல்லாதப்ப ஒரு நோயை சரி பண்ண 500 ரூபாய் செலவாகுதுன்னா, நீங்க ட்ரக் ரெசிஸ்டன்ட் வந்ததுக்கு அப்புறம் புதுசா வரக்கூடிய ஒரு ட்ரக் நீங்க வாங்கி பயன்படுத்தினா 50,000 1 லட்சம் கூட செலவாகலாம். சோ அந்த வேரியேஷன்ஸ் நீங்க புரிஞ்சுக்கணும். சோ ஒரு நோய் வந்துச்சுன்னா நாமளா ஒரு முடிவு எடுத்து கூகுள்லயோ சாட் ஜிபிடிலயோ யூடியூப்லயோ பார்த்து பண்ணாம, இல்ல பார்மசில போய் பண்ணாம, இன்னைக்கெல்லாம் நம்ம எஜுகேட் ஆயிட்டோம். சோ டாக்டர் கிட்ட போய் ப்ராப்பரா கன்சல்ட் பண்ணி அவங்களும் ப்ராப்பரான ட்ரக்ஸ் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணணும். ஒரு என்ன பாக்டீரியா இன்ஃபெக்ஷன், என்ன வைரல் இன்ஃபெக்ஷன்றத அவங்களும் டயக்னோஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் பிரிஸ்கிரைப் பண்ற ட்ரக் நீங்க பிரிஸ்கிரைப் பண்ற டியூரேஷன்ல, பிரிஸ்கிரைப் பண்ற டோசேஜ்ல பயன்படுத்துறது ரொம்ப அவசியமானது. அப்பதான் இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம தவிர்க்க முடியும்.